இன்னைக்கு நம்ம திரைவம்ச நிகழ்ச்சியில் இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற அரண்மனை 4 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு பேய் படம். பேய் படம்னா வழக்கமாக என்ன கதை இருக்கும்? ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பங்களா இருக்கும். அப்புறம் அந்த கதை உங்களுக்கு தெரியுமே. இருங்கடி, இந்த நினைப்போட வர்றீங்களா, உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலகலப்பும் இல்லாமல் காமெடியும் இல்லாமல் வரட்டுத்தனமாக எடுத்து வச்சுருக்காரு. நாங்களும் சர்ப்ரைஸ் ஆகிட்டோம். இது ஒரு பேய் படம் தானே, காமெடி படம் தானே அப்படின்ட்டு மூளையை கழட்டி பார்க்கிங்கில் வச்சுட்டு வெறும் பாடியை மட்டும் கொண்டு போய் தேட்டருக்குள்ளே உட்கார வச்சா பாடி தாங்கணுமில்ல, நல்லா வச்சு புழக்க காய்ச்சி விட்டார். படத்தில் வழக்கமான பேயை சொன்னால் வழக்கமான பேய் படத்தை எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி வாங்கிட்டு இந்த படத்தில் பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேயை சொல்கிறாங்க. அது என்ன, அந்த பேய்க்கும் மற்ற பேய்க்கு என்ன வித்தியாசம்னு தெரியல. எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் ரோலை ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு எந்திரிக்கவே இல்லை. இவர் 5வது பார்ட்டும் பார்த்து தான் எந்திரிச்சு வருவார் போட்டுருக்குன்னு பார்த்தா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கும் எப்படி குழந்தைங்களை கூப்பிட்டு போவீங்க, பெரியவங்களுக்கெல்லாம் மண்டை பத்திரம்.